இறைவன் கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வருது. என்னது? ஒரு பயம். சாமி கும்பிட்ற மாதிரி பயம் வருது. கை கால் சுத்தம் பண்ணிட்டோமா இல்லை உருட்டை கழுவுமா அப்படி ஒரு பயம். கொஞ்சம் தள்ளி வச்சு சாமி கும்பிட்றப்போ ஒரு பயம் வருது. சாமி மேலே ஒரு பயம் வருது. அது எதனால் அப்படின்னு தெரியல. ஆர்த்தி பெருமாள் அதாவது சாமி கும்பிடும் போது அந்த இறைக்குள்ளே போகையிலே பயம் வருது. தேவையில்லாத கற்பனைகள் வருது. சரி சரி. மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். உன் அங்கத்திற்குள் உன் சிந்தைக்குள் எத்தகைய தவறும் செய்யவில்லை அறிந்தும் அறியாமலும் என்னும் நிலை இருக்கின்ற பொழுது ஆண்டவன் குழந்தையாய் மடியில் வந்து அமர்வான் என்று உரைக்கின்றோம். சிவம் குழந்தையே, சிவம் அன்பு என்னும் அற்புதமான வடிவம் கொண்ட குழந்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அச்சப்பட தேவையில்லை, சஞ்சலம் சலனப்பட தேவையில்லை. நீர் அங்க அவயங்கள் சுத்தமாக இல்லாத பொழுதும் உமது உளம் சுத்த நிலையில் தூய நிலையில் இருக்கின்ற பொழுது அச்சம் தேவையில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்கும். எத்தகைய பாவ நிலைகளுக்குள்ளும் ஈடுபடாது, அப்பாவ நிலைகளை ஆற்றுகின்றவனோடும் இணைந்து நிற்காது, அதற்கும் துணை போகாது, மாற்றான் கண்ணீரில் உம்முடைய வாழ்வு இல்லாது அற்புதமாய் உயரிய தர்ம சிந்தனையில் உம்முடைய வாழ்வு செல்கின்ற பொழுது இறைவனை தேடி நீர் செல்ல வேண்டாம், இறைவன் உன்னை தேடி வருவான் என்று உரைக்கின்றோம். எங்கமர்ந்த பொழுதும் இறை சூழ்ந்து நிற்கும், இறை உள்ளுக்குள் நிற்கும். அவ்வடிவம் கொண்ட சபைதனை தாங்கிய சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆசான் முன் நிற்பவனே, இவனே இறைவன் தாங்கி நில், உன்னை தாங்கி நிற்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு வாழும் குருவை இறுக பற்றி வலம் வருகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான உன் மேல் அவன் காட்டும் அற்புத ஆற்றல் கொண்ட இரக்க கருணை ஆசி மொழிகளை நீர் உள்ளுக்குள் உயர் சிந்தனையில் ஏற்று அமர்கின்ற பொழுது நிச்சயமாக உனக்குள் இருக்கும் அச்சம் விலகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். எங்கமர்ந்த பொழுதும் இறையை உண்மையாய் இருகப்பற்று, இறையை சுமந்திருப்பவனை உண்மையாய் இருகப்பற்று. பற்றில்லாமல் பற்றுகின்ற பொழுது பற்றற்றவன் உன்னை பற்றி நிற்பான் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், சலனப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். இறைவன் குழந்தை மாறி, அவர் அன்பே ரூபமாறி, அருள் கருணை ரூபமாறி. சிவத்தை நீங்கள் வேறு மாதிரி சித்தரித்ததெல்லாம் கிடையாது. சிவம் கோபம் வருன்னா ஒவ்வாத செயல்களை செஞ்சால் சிவபெருமானுக்கு கோபம் வரும். அதாவது காமிக்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தங்களும் அந்த ருத்ர தாண்டவம், அந்த ருத்ர நிலையை சிவனோட இன்னும் ஒரு நிலையை விட்டுட்டு அவர் ஆக்ரோஷமாக இருக்கிற நிலையைத்தான் எல்லாரும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வட பகுதிகளெல்லாம் அப்படி காமிக்காங்க. அந்த வேறு நிலைகளில் காமிச்சு சிவத்தை பயங்காட்டி வச்சுருக்காங்க, தெய்வங்களை பயங்காட்டி வச்சுருக்காங்க. தெய்வங்கள் குழந்தை தான். இப்போ சிவசபைக்குள்ளே இவர் அன்பொழுக கருணை ஒழுக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் கூச்சல் பட்டால் கோபம் வருமா வராதா? இத்தனை பேர் கேட்கதை கெடுத்தால் கோபம் வரும்ல. அப்படி சிவ கோபப்பட்டதை நம்ம தப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கோம். ருத்ர தாண்டவம் அது எரிச்சிருவார், பார்த்தான்னா முடிஞ்சது கதை அப்படின்னு. ஆனால் அவர் அன்பே ரூபமானவர், கருணையே ரூபமானவர். எல்லாரையும் குழந்தையாக பார்க்க வேண்டியது. எந்த ஏற்ற இறக்கமும் அவர்கிட்ட கிடையாது, எந்த உயர்வு தாழ்வும் அவர்கிட்ட கிடையாது, நல்லது கெட்டதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எல்லாம் கருணையோடு பார்த்து அசுரர்களுக்கு கூட வரம் கொடுக்குது அவர். சரி இவன் திருந்தட்டுன்னு சொல்லி அவங்க திருந்தாமல் அதை அவர் மேலே பிரயோகிக்கிறது சூட்சமாக. சிவத்திட்ட பிரயோகம் பண்ண முடியாது எதையும், நமக்கு சொல்லதுக்காண்டி. அதாவது தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தா தன்னை எளிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். இறைவன் எப்பவுமே புனிதமானவர், அன்பானவர், கருணையானவர். அதுதான் சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து கூச்சல் போட்டால் இடையூறுகள் செய்தால் அது ஒரு கொடுங்க மாய்க்கு அவர்கிட்ட. இடையூறுகள் செய்யலை, ஒரே தாவத்துக்கு போயிட்டீங்களா நீங்கள்? இடையூறுகள் செய்யலை தான் சிவம் சீற்றம் அடையுது. அவங்க உணர்வு சொல்ல பக்தி நிலை அதிகமாகும் போது தான் கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி இருக்குது. ஓ அப்படியா? பக்தி நிலை அதிகமாகும் போது பயம் வர்ற மாதிரி. அது பயம் அல்ல, அது பயம் அல்ல. இறைவன் மேல் கொண்ட அதீத அத்தகைய சிந்தை உள்ளுக்குள் வருகின்ற பொழுது ஏதாவது தவறு செய்திருக்கின்றோமா என்று நீர் தேடி அலைகின்ற நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாயன. நான் உரைத்தவாறு
அன்பே உருவமாக நீர் வலம் வருகின்ற பொழுது எவர் கேட்டாலும் வரம் கொடுக்கும் இவன் இவனுக்குள் இருந்து வரமாக கிடைப்பான். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அமர்ந்த பொழுதும் இறையை உண்மையாய் நிறைந்து வழிபடுகின்ற பொழுது நாம் வைத்தவாறு இறை உம்மோடு அமர்ந்து ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய ஞான நிலை, அந்நிலையைத்தான் சபையில் கற்றுக் கொடுப்போம். பக்தி மார்க்கம், இறை மார்க்கம் கடந்த அற்புதமான ஞான மார்க்கத்தையும் தாண்டிய உயர்நிலை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் அற்புத சபை. இச்சபையில் வந்து வினா எழுப்புகின்ற பொழுது அகத்திய உரை இவ்வாறு தான் இருக்கின்றது. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.